வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டு அரசியல் களம் பல திருப்பங்களை கொண்டதா இருக்கு. பல அதிரடியான விஷயங்களை முன்வைக்கிறதா இருக்கு. அதுல ஒண்ணுதான் இன்றைக்கு அதிமுகவில 3 முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைத்துக் கொண்டார். தன்னை பேர் அதிர்ச்சிங்க. கூட்டணியில சேர்வார்னு கூட பேசிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா திமுகவுல இணைவார்னு யாரும் எதிர்பார்க்கல. என்ன நடந்துட்டு இருக்கு தோழர்களே? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சரா இருந்தவர், தொடர்ந்து அம்மாவால் பாராட்டப்பட்டவர். இவரை பத்தி அவங்க ஒரு மேடையில ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க, ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லியிருப்பாங்க. ராமாயணத்துல எப்படி ஒரு பரதனோ அதை போல ஓபிஎஸ் அப்படின்னு அம்மா சொல்லியிருப்பாங்க ஜெயலலிதா அவங்க. பரதன் எப்படி தன் அண்ணனுக்கு சேர வேண்டிய அந்த பதவியை தான் அடையாம அண்ணன் திரும்ப வந்தோடனே கையில கொடுத்தாரோ அதை போல ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போற அளவுக்கு பிரச்சனையாயி போச்சு, அந்த ஊழல் வழக்கு பெருசாகி போச்சு. அந்த நேரத்துல யாரை நம்பி பதவியை கொடுப்பதுன்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் நம்பிக்கையானவர் அப்படின்னு அவர் கையில கொடுத்தாங்க. அவர் வந்த உடனே திரும்ப கொடுத்துட்டாரு. 3 முறை அப்படி முதலமைச்சரா இருந்திருக்கிறார். அவரை குறித்து ஜெயலலிதாவே பாராட்டினாங்க, நம்பிக்கைக்குரியவர்னு. ஆனா அவரை ஒரு வழி பண்ணது பாஜகவும் இன்றைக்கு இருக்கிற எடப்பாடியாரும். பாஜகவை முழுசா நம்பிட்டார். பெரிய அரசியல் தெளிவெல்லாம் இருக்கும்ல நான் நினைக்கல ஓபிஎஸ் அவர்களுக்கு. அவர் அவ்வளவுதான். ஆனா பாஜகவை முற்றிலுமாக நம்ப ஆரம்பிச்சார். அது ரொம்ப மோசமான ஒரு இடத்துல கொண்டு வந்து அவர் விட்டுருச்சு. பாஜகவை நம்பிதான், பாஜகவினுடைய அரசியல் புரோக்கராக இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தியை நம்பிதான் இவர் தர்ம யுத்தத்துக்கே போனார். தர்ம யுத்தத்துக்கு போய் உட்கார்ந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு கூட்டத்தை பிரிச்சு பல வேலைகள் பார்த்தாரு. இது ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, துணை முதலமைச்சரா நான் இருக்க மாட்டேன்ட்டாரு. எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும்போது துணை முதலமைச்சரா நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா நான் 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்கேன், அம்மாவே என்ன முதலமைச்சராக்குனவங்க, நான் துணை முதலமைச்சரா இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது மோடியே லைனுக்கு வந்து துணை முதலமைச்சரா நீங்க ஆகுங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது அவரே ஒரு மேடையில ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறார். அப்ப மோடியை நம்பி ஏமாந்துட்டாரு. அதுக்கப்புறம் பண்ணப்பட்ட அவமானம் இருக்குல்ல, தொடர்ந்து இவர் அவமானப்படுத்தப்பட்டுட்டே இருந்தார். மோடி குரூப் என்ன பண்ணிருச்சு, ஒரு கட்டத்துல மேடையில ஏறாருங்க ஒரு பொதுக்கூட்டத்துல, உங்க பேரு லிஸ்ட்ல இல்ல, கீழே இறங்குன்ட்டாங்க. நம்ம பேசியிருக்கோம் அதை குறித்தலாம். நீங்க நல்லவர் கெட்டவர் அறிவாளி இதெல்லாம் ஒரு ஓரமா வைங்க. உங்களை நம்பி ஒரு இயக்கத்துக்குள்ள வேலை பார்த்து உங்க கூட வந்து கூட்டணி சேர்றாரு. குறைந்தபட்ச சுயமரியாதையோட அவங்களை நடத்த வேணாமா? ஏன் ஸ்டாலின் அவர்களோட எல்லாரும் சேர்றாங்க? இங்க வந்து சேர்ந்தவன் மரியாதையை நடத்தப்படுறான், அதான் முதல் பாயிண்ட். அதனாலதான் இங்க தைரியமா வந்து சேர்றாங்க. அவங்க திறமையானவர்கள் தான் அமைச்சர் பதவி கிடைக்குது, முக்கியமான பொறுப்புகள் கிடைக்குது கட்சிக்குள்ள. அதனாலதான் இந்த கட்சிக்குள்ள ஆள் வந்து சேர்ந்துட்டே இருக்கு. ஆனா அங்க கூட்டணி கட்சிக்கான மரியாதை இல்லைங்க. மேடையில ஏறாரு, உங்க பேரை இல்லைன்னு பாதுகாப்புக்கு நின்றிருந்த ஒரு ஆளு அவரை இறக்கி விட்டாரு. ரொம்ப அசிங்கமா போச்சு. பின்னாடி இன்னொன்னு நடந்தது. பல முறை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நானும் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. அமித்ஷாவுக்கு பல முறை செய்தி அனுப்புறாரு, அமித்ஷா கண்டுக்கவே இல்லை. இதனால பல முறை நயினார் நாகேந்திரனுக்கு கால் பண்றாரு, அவரும் போனவே எடுக்கல. அப்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருந்தாரு. அதுக்கு பிறகு பார்க்ல ஒரு முறை முதலமைச்சர் சந்திச்சது, அலுவலகத்துல சந்திச்சது, வீட்டுல சந்திச்சது. முதலமைச்சர் இதற்கு முன்னாடியே இவருடைய இணையர் இறந்து போயிட்டாங்க. யாரு? ஓபிஎஸ் அவங்களுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அங்க போய் துக்கம் விசாரிச்சது இவரும் அவருடைய பையனும் போய் விசாரிச்சாங்க, உதயும் போய் விசாரிச்சாங்க. அதுல ஒரு மரியாதை அவர் மேல இவருக்கு வந்திருக்குமா இருக்கும். ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டு சுத்தி அசிங்கப்படுத்தப்பட்ட பிறகு அவர் பல முறை இவரை போய் சந்திச்சாரு, வீட்டுல போய் சந்திச்சாரு. இப்ப கூட சட்டமன்றத்துல நேரடியா போய் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல முதலமைச்சரோட உட்காந்து பேசிட்டு வந்தாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட. இதுக்கு பின்னாடி இன்னொரு உளவியலும் இருக்குங்க. சொந்த கட்சின்னு நம்பிக்கிட்டு இருந்த இந்த அதிமுகவை ஒண்ணு இல்லாம காலி பண்ணதுல எடப்பாடிக்கு முக்கியமான ரோல் உண்டு. எடப்பாடி துரோகி மட்டும் இல்ல, அம்மா சின்னம்மாவை தூக்கி வெளியே எறிஞ்சு டிடிவி தினகரனை காலி பண்ணி அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு இப்படி பலரையும் காலி பண்ணதுல எடப்பாடிக்கு ரோல் உண்டு. எடப்பாடி அவ்வளோ கிரிமினல் தனம் பண்ணக்கூடியவர். இதுல என்ன சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா, இரட்டை தலைமைன்னு போட்டாங்க. துணை முதலமைச்சராக இவர் இருக்காரு, இரட்டை தலைமை. ஆனா என்ன பண்ணிட்டாரு, இரட்டை தலைமையை தூக்கிட்டு நான் ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு பொதுச் செயலாளர் அவரே வந்துகிட்டாரு. சட்டத்தையே திருத்தினாரு, அதிமுகவினுடைய பைலாவே திருத்தினாரு. எம்ஜிஆர் அவர்கள் இப்படி ஒரு கூட்டம் சேர்ந்துகிட்டு, அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சேர்ந்துகிட்டு ஒரு ஆளை காலி பண்ணிருக்க கூடும், காலி பண்ண வேண்டிய தேவையும் வரும். அதனால ஒட்டுமொத்த மக்களும் தொண்டர்களும் ஓட்டு போட்டுதான் தலைவனையோ செயலாளரையோ மற்றவங்களையோ மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு பைலா வச்சிருந்தார். அதை உடைச்சு காலி பண்ணி பைலாவை திருத்தினாலுங்க தான் இந்த எடப்பாடி குரூப். சாகுற வரை நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு மாத்தினது.
இன்னொரு பெரிய பதபதைப்பான விஷயத்த 4 நாளைக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் சொல்லியிருந்தார். என்னை கொன்றிருப்பாங்க, ஒருவேளை நான் தமிழ்நாட்டு சிறைக்கு மாட்டப்பட்டிருந்தால் என்னை கொன்றிருப்பாங்க. ஒன்னுட்டு அவங்க வாட்டி எதை வேணாலும் பேசிட்டு போயிருக்கலாம்ல. மேபி கொலை செஞ்சுட்டு கூட அவங்க உள்ள உடம்பு முடியாம செத்துட்டாங்கன்னு கூட சொல்லிட்டு போவாங்க. அவங்களே அதை வெளிப்படையா சொல்றாங்க, என்னை கொன்றிருப்பாங்க, என் கணவருடைய உடம்பு முடியலன்னு நான் வர்றேன், 15 நாள் கொடுக்க வேண்டிய இடத்துல 5 நாள் கொடுத்தாங்க. என் கணவர் இறந்துட்டாங்கன்னு போது 10 நாள் கொடுத்தாங்க, பரோல்ல 10 நாள் தான் கொடுத்தாங்க. கணவர் உடல் நலம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்த போது நீ வெளியே போக கூடாது, மீடியா சந்திக்க கூடாது, இந்த போயஸ் கார்டன் வீட்டுக்கு போக கூடாது, அங்க போக கூடாது, இங்க போக கூடாது, நெருக்கடிக்குள்ளாக்குனாங்க அப்படின்னு பல உண்மைகளை நம்ம போட்டு புலந்தாங்கன்னா எவ்வளவு மோசமான ஒரு ஆளா இந்த எடப்பாடியார் இருந்திருக்காருன்னு பாருங்க. சொந்த கட்சியை முடிச்சுட்டாருங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் மொத்த கட்சியும் முடிஞ்சிச்சு. தொடர்ந்து ஃபெயிலியர், தொடர்ந்து தோல்வி, உள்ளாட்சியில தோல்வி, இடைத்தேர்தல்கள்ல தோல்வி, 2 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, இப்ப 2வது சட்டமன்றம் வந்துருச்சு. தொடர் தோல்வி. ஏன்னா அவரால் தலைமை பண்போடு ஒரு இயக்கத்தை வலுவாக கட்டமைத்து கூட்டிட்டு போக முடியல. கட்சிக்குள்ள கோவப்படுறவங்க, கட்சியை வேண்டாம்னு நினைக்கிறவங்க, கட்சியோட முரண்படுறவங்களை எல்லாம் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்களா, ஆள் அனுப்பி வர சொல்லுவாங்க. ஆள் அனுப்பி வர சொல்லி உட்கார வச்சு பேசி சரி பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு ஆறுதல் படுத்தி அனுப்பி விடுவாங்களாம். அதே தான் கலைஞரும். அவருக்கு எதிராக கோவப்படுறாங்கன்னா கூப்பிட்டு பேசுவாராம். ஒரு தலைமைக்கு பொறுப்பு என்ன, நம்ம கட்சியில முரண்பாடோடு இருக்கிறாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு பேசுறதுதான் தலைமைக்கு அழகு. அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்கள அரவணைச்சு போகணும். அவங்க தான் தலைவரா இருக்க முடியும். ஆனா எடப்பாடியாருக்கு அப்படியான எந்த விதமே இல்லை. அதனாலதான் இவரை இரட்டை தலைமையில இருந்து தூக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டார். கடைசியில இப்ப கூட இந்த கூட்டணியில, என்டிஏ கூட்டணியில அவர் சேருவதற்கு வாய்ப்பு இருந்திருந்தா அவர் திமுகவே சேர்ந்திருக்க மாட்டார். நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். திமுகவோடு நட்பு பாராட்டி இருக்கலாம், ஆனா சேர்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை என்டிஏ கூட்டணியில பாஜக அவரை கூப்பிட்டு உங்களுக்கு நான் சீட்டு தரேன், நீங்க வாங்க எங்க கூட கூட்டணியில இருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் இவர் போயிருக்க மாட்டார். இன்னொரு விஷயம் கூட நான் அதை சொல்லுவேங்க, பாஜக இவரை நல்லா பயன்படுத்திட்டு கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுருச்சு. இவர் வந்தா தன்னுடைய பதவிக்கே ஆபத்து வரும்ன்றனால இவரை மட்டும் நான் சேர்த்துக்கவே மாட்டேன்னு கடைசி வரையும் எடப்பாடியார் அடம் பிடிச்சு நின்னாரு. டிடிவியை சேர்த்துக்கிட்டாருன்னு நீங்க யோசிக்க கூடும். டிடிவியை சேர்த்துக்கிட்டாருல அப்படின்னு. டிடிவி இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதனால அவரால் பிரச்சனை வராது. இவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, ஒரு அமைப்பு பேரை கூட வைக்கல, ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சுக்கிட்டு வேலை பார்த்தாரு. அதிமுகவை ஒருங்கிணைக்கிற ஒரு குழு, அதான் அவ்வளவுதான் அவர் நடவடிக்கை. அப்ப கட்சி இல்ல, ஒரு இயக்கம் இல்ல அப்படின்னா திரும்ப வந்து அதிமுகவை சொந்தம் கொண்டாட வாய்ப்பு இருக்குன்னு தான் இவரை சேர்க்கவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இதன் மூலமா இவருக்கு ஒரு செக் வைக்கிறது, இதன் மூலமா இவரை அரசியலற்றவராக மாற்றுவது. இது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து செய்கிற ஒரு அயோக்கியத்தனமான வேலை. அப்போ ஒரு கட்டத்துல அவர் முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க, ஏங்க இது ரிட்டையர்ட் ஆகி போகலாமுங்க, வேணாம் தன்மானத்தோட இருக்க வேணாமா, ஏன் இதுல சேர்ந்தா தன்மானம் போயிடுச்சுன்னு அர்த்தமா? ஒரு தனி மனிதன் முடிவெடுக்கிறதுக்கு அவருக்கு 100% சுதந்திரம் இருக்கா இல்லையா? அவருக்கு எது சரி தப்புன்னு அவர் முடிவெடுக்கலாம், அதை வேணா விமர்சனம் வைக்கலாம். ஆனா நீ எல்லாம் எதுக்கு அரசியல் இருக்குன்னு யாரும் கேட்க முடியாது, நானும் கேட்க முடியாது, நீங்களும் கேட்க முடியாது. அது அவர் சொந்த விருப்பம். இல்ல அரசியலை விட்டு போகணும்ன்றதா எதிரியோடைய நோக்கமா இருக்கும் பட்சத்துல நான் இருப்பேன்டா, நான் வந்து நீ யாரை எதிரியா நினைக்கிறியோ அங்கேயே சேர்ந்து நின்று ஒன்னு அடிப்பேன்டா அப்படின்னு சேர்றதும் ஒரு உத்தி தானே. நீங்க எதுவுமே இல்லாம புடிங்கிட்டாங்க, அவர் நின்று ஊண்ட கூட ஒரு கம்பு கிடையாது, அப்படி எல்லாத்தையும் புடிங்கிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் தனிமரமாக்கப்பட்டாரு. அப்ப அவர் எடுக்கிற முடிவு இருக்குல்ல, அது எதிரிகளுக்கு ஒரு பாடம் தர்ற முடிவாத்தானே எடுப்பாரு. அவர் வெளியே போயிட்டாரு, இல்ல அரசியலை விட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னு சொன்னா அதுல என்ன வரும் அடுத்து? அப்பா நம்ம நினைச்ச செஞ்சுட்டாருப்பா அப்படின்னு இருக்கும். ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பையன் இருக்கா ரவீந்திரநாத், அவெல்லாம் மோடியை கொண்டாடி தீர்த்த ஒருத்தன். ஓபிஎஸ் காலில் விழுந்தா இவன் குழி தோண்டி உள்ள விழுவான், அவ்வளவு மோடி பக்த, அந்த அளவுக்கு இருந்தான். நீங்க மொத்தமா முடிச்சு விட்டானுங்க. அப்ப கரெக்டான முடிவா நான் பாக்குறேன் ஓபிஎஸ் எடுத்த, அவருடைய லைஃப்ல அவர் ஒழுங்கா எடுத்த ஒரு சரியான முடிவு இந்த முடிவு தான். ஏன்னா ஒரு பெரிய பலமான கட்சியில இருக்கும்போது தான் பலமான ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியும். ரெண்டாவது, பெரிய அளவுல நீங்க அரசியலை முன்னெடுக்கட்ட கூட ஒரு தன்மானமான ஒரு அரசியலை கையில் எடுத்து நீங்க போயிட்டே இருக்கலாம். அதுதான் நான் அப்படிதான் பாக்குறேன். அதனால இதுல அது போச்சு அது போச்சுலாம் பார்க்கல, அது அவர் தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. இவர் கூட இருக்கிறவங்க ஊருக்காரங்க கொண்டாடுறாங்களே, ஊருக்காரங்க கொண்டாடுறாங்க. அவங்க ஊர்ல இதே அதிமுக கொடியை பிடிச்சுக்கிட்டே எடப்பாடி போச்சா அப்படின்னு ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. வாடி வாடி
பாத்தீங்களா, நிறைய பேர் வெடியெல்லாம் வெடிச்சு தேனி மாவட்டத்துல கொண்டாடிருக்காங்க. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். 2021 சட்டமன்ற தேர்தல்ல முன்னாள் அமைச்சர்களே படுதோல்வி அமைஞ்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர்கள் படுதோல்வி. 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் படுதோல்வி அடைஞ்சாங்க. பல பேர் டெபாசிட் வாங்க முடியாம கூட போச்சு. அந்த அளவுக்கு மோசமான தோல்வி. தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து இவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை, அது எடப்பாடியெல்லாம் வந்தா கொன்றுவோம் அப்படி இப்படின்னு மிரட்டி போஸ்ட் ஓட்டுனதெல்லாம் இருந்துச்சு. என் ஏரியாக்குள்ள வந்துருவியா அப்படின்னு முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் போஸ்ட் ஓட்டுனதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், அதை பேசியிருக்கோம். அப்ப எடப்பாடி மேல ஒரு ஒவ்வாமை இருக்கு. அந்த இடத்த ஓபிஎஸ் போன்ற ஆட்கள்லாம் ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அவர் இவ்வளவு பிரச்சனையில இவ்வளவு எதிர்ப்பிலும் கூட 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல அவன் மயம் ஒரு ஆள் ஜெயிச்சான். ஞாபகம் இருக்குங்களா? ஒரே ஒரு சீட்டு அதிமுக, அது அவங்க பையன் ஜெயிச்சது, அவங்க ஊர்ல ஜெயிச்சது. அப்படின் போது ஒரு வலுவான பயங்கர மாற்றுன்றதை விட குறைந்தபட்சமான ஓட்டுகளை எடுக்கிற ஒரு இடத்துலதான் அவர் இருக்காருன்னு நான் நம்புறேன். எனக்கு என்னங்க, ஒரு தனி மனுஷனா நான் பார்த்தேங்க. எனக்கு அந்த அரசியல்லாம் தூக்கி போட்டேன். அசிங்கப்பட்டாருங்க, அவமானப்பட்டாரு. ரொம்ப மோசமா அவரை ட்ரீட் பண்ணிட்டாங்க கூட நம்பின அத்தனை பேரும். அதுல அவர் குறைந்தபட்சமாக அதை துடைக்கிறதுக்கு ஒரு வழி தேர்றாரு. ஒரு அம்மாலாம் காலையில இதுக்கு முன்னாடி அழுகலைங்க, வேர்க்குது. ஒரு அம்மாலாம் காலையில அழுகுறாங்க, பயங்கரமா அழுகுறாங்க. எதுக்குன்னா எங்க ஐயாவை அப்படி ஆக்கிட்டாங்களேன்னு. அவங்களுக்கும் மன வருத்தம் இருக்கும்ல. கொள்கை எதிரியா நினைச்சிட்டு இருந்த திமுக சேர வேண்டிய ஒரு கட்டத்துக்கு ஆக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும்ல. அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. எங்க நேத்து சாயந்தரம் வரையும் எங்க ஐயா அப்படியே ரொம்ப மனசு உடைஞ்சிருந்தாருங்க அப்படின்னு. ரொம்ப மனசு உடைஞ்சிருந்தாருங்க. அது என்னங்க இருக்கு? ஒரு தலைவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவர் வச்சுக்கணும், அவரை காப்பாற்றணும்ன்றது இல்லைங்க அப்படின்னு அந்த அம்மா வருத்தப்பட்டாங்க. இன்றைக்கும் அதிமுக தான் கதறிக்கிட்டு கிடக்கு. அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக தன் வலுவை இல்லை, அடித்தளத்தை இழந்துட்டு இருக்கு, அஸ்திவாரத்தை இழந்துட்டு இருக்கு. இவரோட இருந்த பலரும் உள்ள சேர்ந்துட்டாங்க. அதிமுக இருந்த பலரும் திமுக சேர்ந்துட்டாங்க. களப்பணி செஞ்ச பலரும் அதிமுகக்குள்ள இல்லை, திமுக வந்துட்டாங்க. என்ன பண்ண போகுது? இது ஒரு பெரிய ரைடு தான். ஏற்கனவே நம்ம ஐயா எச்ராஜா சொல்லுவாரு, ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. கருணாநிதியை விட டேஞ்சரான இல்லையா அந்த ஸ்டாலின்? மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு. நான் சொல்றேன் மோஸ்ட் டேஞ்சரஸ். ஏன்னா சங்கிகளுக்கு மோஸ்ட் டேஞ்சரஸா இருக்கிறவர் தான் ஸ்டாலின் ஐயா. ஒன்ன புரிஞ்சுக்கணுங்க, யார் வந்தாலும் அவங்கள மனம் கோணாம இந்த கையை பிடிச்சி நிக்கிறது இருக்குல்ல, அதுவே பெரிய ஆறுதலா இருக்கும். நம்ம அரசியல ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல அது வேற. அது அவர்கிட்ட பார்க்க முடியும், நல்ல குணமா இருக்கு. உண்மையிலே நான் பாராட்டுறேன். நான் அவர் கூடயும் சண்டை போடுவேன் தேவைப்பட்டா, அது வேற. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் போனோடனே அவர் கையை இருக்கமா பிடிச்சிக்கிட்டாருங்க முதலமைச்சர். அதுவே ஓபிஎஸ்க்கு ஒரு மனசு தைரியத்தை கொடுத்துருக்கோம். ஒரு மனசுல இருந்த கவலைக்கு ஒரு மருந்தா இருந்திருக்கும் பாருங்களேன். ஆக அடுத்தடுத்த அதிமுக விக்கெட்டுகள் அவுட்டு. அதிமுக தன்னுடைய அடிப்படை இழந்துட்டு இருக்கு, பவுண்டேஷன் இழந்துட்டு இருக்கு. முடிஞ்சிச்சு அதிமுக, அவ்வளவுதான். இருக்கிறவங்க பூரா திமுக சேர்ந்துட்டு இருக்காங்க. இனியாவது யோசிப்பாரான்னு பாப்போமே எடப்பாடி.